சூப்பரான நேரம் தான் சொல்லல. ஆடி பிறந்தாச்சு, உங்க வாழ்க்கையில வலி பிறந்துச்சு நான் சொல்லுவேன். வருமானம் குறைய இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. வருமானம் ஏன் குறைய இருக்காது தெரியுமா? உங்களுக்கு பாருங்க, 7ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல சிவராஜ யோகத்துல எப்படி 2ஆம் இடத்துல குரு உச்சத்துல இருக்காரு. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே கொடுத்தே ஆகணுங்கிற அமைப்புல உட்காந்துருக்காரு. சொந்தமா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதெல்லாம் பேசி வச்சு நீங்க ஆவணி மாசம் கண்டிப்பா நீங்க வீடு கட்ட பேஸ்மட்டம் போடுவீங்க. அப்படிலாம் ஒரு ரிசிடாவில் போய் பதிவீங்க. சரி, பத்திரப்பதிவு துறையில போயிட்டு இடம் வாங்கணுங்கிறது எல்லாம் பேசி வச்சு ஆவணி மாசம் நீங்க பத்திரம் பண்ணலாம். எனக்கு திருப்பி கேளுங்க. நிறைய லாட்ரி யோகங்கள் இந்த மாசத்துல செம்மையா அடிக்கும். பார்த்து நிறைய பேருக்கு சொல்றேன், லாட்ரி யோகம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானம், தங்கம், பொன், பொருள் குருவோட சேர்ந்து இந்த புதன் பகவான் இணைகிறார். எப்ப 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இல்ல அதுக்கு முன்னாடியே பாருங்க உங்களுக்கு நடக்கும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயின உடனே இங்க லாட்ரி யோகம் வந்துடும். தெரிஞ்சு இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா சிவராஜ யோகத்தோட சேர்ந்து 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க புதன் இணைகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார், இந்த மாசத்துல ஆகிறார். அதனால நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. புதன் வக்ரமாக கூடாது. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்ட குருவரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆடி மாத பலன். ஆடி மாசம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? ஆடி மாசத்துல முக்கியமான ஒரு யோகம் இந்த மாசத்துல மட்டும்தான் இருக்கு. கண்டிப்பா பாத்துக்கோங்க. சிவராஜ யோகத்துல ஆடி மாசம் பிறக்குது. இது வருஷத்துல 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த உச்சமான குருவோட சேர்ந்து சூரியன் இருப்பார். இந்த சிவராஜ யோகம் 12 ராசியும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. எப்போதுமே பாருங்க, நல்ல ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் அறிவா யோசிக்கவே முடியாதுங்க. எதுலையுமே பிரம்மாண்டமான கற்பனை. எப்படி வாழ்க்கையில சின்னதா ஆசை கொண்டவங்க இந்த மிதுன ராசி கிடையாது. வாழ்க்கையில பெருசா வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறி கொண்ட ஒரே ராசினா மிதுனம் மட்டும்தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற? கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது பாருங்க, ஒரு ராசியில யார் இருக்குது? புதன் பகவான் இருக்க. 2ஆம் பாவத்துல சூரியன் குரு சிவராஜ யோகத்துல நீங்க இருக்கீங்க, மறந்துடக்கூடாது. 3ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்கு. இதுல சீமத்துல சுக்கிரனும் கேதும் சேர்ந்து 3ஆம் இடத்துல. அடுத்ததான் ஸ்ட்ரெயிட்டா நம்ம 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்க. இதுல கும்பத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான், பாவியான கிரகம் 10ஆம் இடத்துல சனி பகவான். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுல 3 கிரக பேச்சு வந்துருது. நம்பர் 1 செவ்வாய் பகவான் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வர்றாரு. ஆடி மாசம் 17 உங்க ராசிக்கு செவ்வாய் உள்ள வர்றாரு. அடுத்து புதன் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போறார். அடுத்து சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போறாரு. எப்ப தெரியுமா? கரெக்டா ஆடி மாசம் 16. இதான் கிரகத்தோட அமைப்பு. இந்த மாசம் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் நடக்காது, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் சூப்பரா வேலை செய்யுது. ஏன்னா சிவராஜ யோகத்தோட சேர்ந்து 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க புதன் இணைகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார், இந்த மாசத்துல ஆகிறார். அதனால நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. புதன் வக்ரமாக கூடாது. புதன் வக்ரனாவே நீங்க மருத்துவமனைக்கு இப்ப ரீசெண்டா பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க எத்தனை பேர் மருத்துவமனைக்கு மட்டும் போறாங்க மட்டும் நீங்க கேட்டு பாருங்க. மருத்துவமனைக்கு போனா நீ திருப்பி கேளுங்க, கண்டிப்பா நடந்துரும். ஒண்ணு இவங்களுக்கு காது மூக்கு இந்த சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்திருக்கும், இஷ்யூ வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கும். நிறைய பேர் ஜாமீன் போட்டு மாட்டிருப்பாங்க. பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல ஒரு சின்ன இஷ்யூ நடந்திருக்கும். இல்லைன்னா வண்டி வாகனம் வீடு இடம் பூமியில ஏதாச்சும் ஒரு தடங்கள் மட்டும் வந்துச்சு கேட்டு பாருங்க, இதுல சொல்லுவாங்க. ஆமா, எப்படி இடம் வீடு வண்டி வாகனம் சொத்துல ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு கலகமோ ஒரு போட்டியோ அவமானமோ தடங்களோ சந்திச்சிருக்கணும். யாரு? மிதுன ராசி. ஒரு வழக்க புதன்னவே அங்க 3ஆம் இடம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் அப்படியே சுலோவா இருக்கு. நீங்க படிக்கக்கூடிய மாணவனையும் சரி மாணவங்களையும் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. நினைச்ச வேலை அவங்களுக்கு கிடைச்சா மட்டும் கேட்டு பாருங்க. வேலையை நான் மாத்துறேன்னு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மேக்சிமம் 45 நாள் வேலையை மாத்தலாம்னு பிளான் நீங்க இருப்பீங்க. நல்ல வேலை உங்களுக்கு இருக்காது. கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், சகோதரவு, மனக்குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இல்ல தாய்மாமா உறவு பெருங்கொண்ட பணம், நம்ம கிடைக்கக்கூடிய ஆசை எல்லாமே மேக்சிமம் 45 நாள். நான் சொன்ன விஷயத்த கேட்டு பாருங்க. மிதுன ராசி இதுல மறுப்பே சொல்ல முடியாது. இப்ப எல்லாமே பாருங்க, இந்த ஆடி மாசத்துல
சூப்பரான நேரம் தான் சொல்லல. ஆடி பிறந்தாச்சு, உங்க வாழ்க்கையில வலி பிறந்துச்சு நான் சொல்லுவேன். வருமானம் குறைய இருக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. வருமானம் ஏன் குறைய இருக்காது தெரியுமா? உங்களுக்கு பாருங்க, 7ஆம் வீட்டதி 10ஆம் வீட்டதியான குரு பகவான் 2ஆம் இடத்துல சிவராஜ யோகத்துல எப்படி 2ஆம் இடத்துல குரு உச்சத்துல இருக்காரு. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாமே கொடுத்தே ஆகணுங்கிற அமைப்புல உட்காந்துருக்காரு. இதையும் தாண்டி புதன் பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம். ஏன் உங்களுக்கு நான் வருமானம் நல்லா இருக்குங்கிற காரணத்தை சொல்லிடுறேன். 2ஆம் வீட்டு அதிபதியான குருவுடைய சாரத்துல இந்த புதன் பகவான் நிக்கிறதுனால வருமானம் குறையில்லாம இந்த மாசத்துல எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி, அந்த கடன் நீங்க பேஸ் பண்ணி அடைக்கலாம். நீ திருப்பி கேளுங்க. கண்டிப்பா எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் உடனே கிடைக்கும். வேலை கிடைக்காத நேரம் கிடைச்சிச்சு சொல்லுங்க. இல்லைன்னா ஆடி 16 வீட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடு வரும்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்துடும். ஆடி மாசம் 17 அப்புறம் இந்த செவ்வாய் பவன் உங்க ராசிக்கு வரும்போது வேலையை கொண்டுகிட்டு அழகா கொண்டாந்து கொடுத்துருவாரு. இந்தா நீ பாத்துக்க அப்படிப்பாரு. எப்படி வேலை உதவியில, அதுவும் ப்ரொமோஷனான வேலை. நீங்க பல வருஷமா ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிருக்கீங்க. நிறைய கம்பெனில தனியார் நிறுவனமோ கவர்மெண்டோ ப்ரொமோஷன் வெயிட் பண்ணீங்க. இப்ப ப்ரொமோஷன் கொடுக்க வைப்பார். மெயினா அரசாங்க வேலையில் உள்ளவங்க தைரியமா இருங்க. சரியான வெற்றி இருக்கு. கணவனுக்கு மனைவி, எத்தனை பேர் கணவன் மனைவிக்குள்ள அரசாங்க வேலையில இருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி தருணமா இருக்கும். அரசாங்க வேலை எழுதக்கூடிய மாணவ மாணவி சொல்லுங்க, படிப்புகளில பயங்கரமா இந்த ஆடி மாசம் செம்மையா வேலை செய்யும். கிரகத்தோட பக்காவா இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்றேன். சொந்தமா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், இதெல்லாம் பேசி வச்சு நீங்க ஆவணி மாசம் கண்டிப்பா நீங்க வீடு கட்ட பேஸ்மட்டம் போடுவீங்க. அப்படிலாம் ஒரு ரிசிடாவில் போய் பதிவீங்க. சரி, பத்திரப்பதிவு துறையில போயிட்டு இடம் வாங்கணுங்கிறது எல்லாம் பேசி வச்சு ஆவணி மாசம் நீங்க பத்திரம் பண்ணலாம். எனக்கு திருப்பி கேளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆடியில முடிவாயிரும். பார்த்து ஆடியில முடிவு பண்ணி ஆவணி நடக்கணுங்கிற அமைப்பு விதியில இருக்கு. நிறைய அமைப்பு இருக்கும். வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்கும். திருமணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. கணவனை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நல்ல அனுகூலமான வாழக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். தொழில் ரீதியா சொல்றேன். நிறைய தொழில்ல ரொம்ப சங்கடத்தை சந்திச்சிட்டீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். லாபமே இல்லை, வருமானமே இல்லை. மெயினா என்ன தொழில் நீங்க மிதுனராசி பாப்பா தெரியுமா? கமிஷன் தொழில் எல்லாமே அடி வாங்கி சுத்தர அடி லாக்கு. இரும்பு சார்ந்த தொழில் லாக்கு. பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயம், இது மாதிரி எந்த கொடுக்கல் வாங்க தொழில் எல்லாமே சுத்தர லாக் ஆனிச்சு. ஆனா இப்ப இனிமே தொழில கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இப்ப குரு தொழில் சார்ந்த பாக்குற தொழில் சார் அதிபதியை பாக்குறாரு. எடுத்தவன சரி பண்ண மாட்டாரு. நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஜாதகத்தை பாத்துக்கோங்க. நிறைய ஒரு மாற்றங்கள் இப்ப வரக்கூடிய அமைப்பு இருக்கு. நிறைய பேர் லாட்ரி யோகங்கள் இந்த மாசத்துல செம்மையா அடிக்கும். பார்த்து நிறைய பேருக்கு சொல்றேன், லாட்ரி யோகம் அதிகமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல வருமானம், தங்கம், பொன், பொருள் குருவோட சேர்ந்து இந்த புதன் பகவான் இணைகிறார். எப்ப 21ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, இல்ல அதுக்கு முன்னாடியே பாருங்க உங்களுக்கு நடக்கும். ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆயின உடனே இங்க லாட்ரி யோகம் வந்துடும். தெரிச்சு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. ஆடி மாசம் கடைசியில லாட்ரி யோகம் இருக்குன்னு சொல்லிருங்க. நல்ல யோகம் சூப்பராகும் பாருங்க. ஐடிஐ ஃபீல்டு, எப்படி ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட்டு, அடுத்து நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இந்த துறை, பேங்க் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குற துறை, இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஆடி மாசம் இருக்கு. நான் ஆடி மாசம் உங்களுக்கு கெட்டது சொல்ல வல்லை. நிறைய நல்ல விஷயம் இருக்கு, பயன்படுத்திங்க. இப்ப நட்சத்திர பலன் என்ன? நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். இதை சொல்ல மாட்டேன். நிறைய மருத்துவ செலவு கவலைப்படாதான். உடல் ரீதியாக எந்த ஒரு தாக்கமும் இருக்காது. மருத்துவ செலவு இந்த மாசம் எண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் செலவுகள் குறையும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். குடும்பத்துல குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பாவத்துல முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷத்தை பார்த்தாங்க. தைரியமான குணம், எப்படி தைரியம், தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும். இவங்க மாதிரி யாரும் தைரியமா இருக்கும். இதுக்கு முன்னாடி ரொம்ப செலவு, கடுமையான பிரச்சனை, போட்டி, போராட்டம், அவமான தடங்கள், நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், குடும்பம் எல்லாத்துலயும் தடங்களை பார்த்தா மிருகசீரிடம் தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமே கஷ்டம் வராது உங்களுக்கு. மேக்சிமம் நான் சொன்ன டேட்டுக்கு வரும் பாருங்க. ஆடி 16க்கு அப்புறம் உங்க ராசி, உங்க நட்சத்திர அதிபதி செவ்வாய் உங்க ராசி வரதுனால நல்ல வேலை இருக்கும். கடன் அடைப்பீங்க. மெயினா மருத்துவ ஃபீல்டு, அடுத்து கட்டிட சார்ந்த துறை, இன்ஜினியர் ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் போது நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க பாருங்க. யாரு இந்த மிருகசீரிடத்துக்கு நல்ல ஒரு மாற்றம், தொழில் உத்தியோக மாற்றம் நிறைய நடக்கும்னு சொல்லிருக்கு. அடுத்து மிருகசீரிடத்துக்கு அப்புறம் திருவாதிரையில் பிறந்தவங்க எல்லாமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம், எப்படி பிரம்மாண்டமான கற்பனையான குணம், எதுலையுமே பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறியான குணம் இவங்களை நிறைய இருக்கும். திருவாதிரை பிறந்தவங்க இனிமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்ப நல்ல காரியம் நடக்கும்போது இதையும் தாண்டி சொல்றேன், தொழில் உத்தியோகத்துல ப்ரொமோஷன் வரப்போதுன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்களோ இந்த ஆடி மாசம் எண்டுக்குள்ள உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. இத்தனை ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது. மெயினா மருத்துவ ஃபீல்டு, அடுத்து பேங்க் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் பிசினஸ், அடுத்து கெமிக்கல் ஃபீல்டு, இது எல்லாமே பட்டய கிளம்புங்க. நிறைய நல்ல விஷயம் இந்த மாசத்துல ஆடி மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பாத்துக்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரம்.
ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், எல்லாருமே அனுசரிச்சு தன்னுடைய குடும்பம், ஃபேமிலி இதுக்காண்டியே வாழக்கூடிய ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். கவலைப்படாதீங்க. புனர்பூசம் எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு நேரம் நெருங்கிருச்சு. உங்களுக்கு இந்த சிவராஜ யோகங்கிறது நல்ல ஒரு அமைப்புல சூப்பரா உட்காந்துருக்கு. அரசாங்க வேலை வாங்கிருவீங்க, ஒரு தலைமை போயிருவீங்க, மனைவியோ கணவனோ யாரோ குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இதை புனர்பூசம் சொல்லுங்க, நல்ல வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். சரி, தொழில், இடம், வீடு, கணவனை ஒற்றுமை, நிறைய நல்ல விஷயம், சுப செலவு சுபகாரியங்கள் இந்த மாசத்துல உங்களுக்கு அதிகமாக இந்த ஆடி மாசத்துல செம்மையா இருக்கு. குலதெய்வத்துடைய அருளும் முழுக்க வேலை செய்யும். எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். இந்த புனர்பூசணத்துல பிறந்தவங்க வரக்கூடிய ஆடி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.